முந்தின ஆலயத்தின் மகிமையை விட இனி வரப்போகிற நாட்கள்ல பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்க போதான்? பெருசா இருக்க போதான். அதாவது நான் சொன்னேன், பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும். ஒன்று நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய பணம், செழிப்பு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்னொன்று, பின்னிலைமையில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். என்ன அப்படின்னா, முந்தின ஆலயத்தின் மகிமையை நம்ம பார்க்கிறோம். நம்ம 1 நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வந்து நிற்கும் பொழுது ஆசாரியர்கள் நின்று என்ன செய்ய முடியல, வேலை கூட செய்ய முடியல. அந்த அளவுக்கு தேவ மகிமை நிற்க முடியல. அந்த மகிமையில, அந்த மகிமைக்குள்ள அவர்கள் போகிறார்கள். ஆனா பிந்தின ஆலயத்தின் மகிமை என்ன அப்படின்னா, 5ஆம் வசனத்துல வாசித்தோம், என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். முந்தின ஆலயத்தின் மகிமைக்குள்ள நான் போனோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை அப்படிப்பட்டது இல்லை. அந்த ஆலயத்தின் மகிமை எனக்கு உள்ள என்ன செஞ்சிடும், அது வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மகிமை எனக்குள்ள நிலை கொண்டு இருக்கும். எப்படி இருக்கும்? நிலை கொண்டு இருக்கும். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான். பிந்தின ஆதாமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ முந்தின மகிமையை விட பிந்தின மகிமை பெருசா இருக்கும். அது என்ன பெருசு? அது பிந்தின மகிமை நம்முடைய ஆண்டவராக இயேசுதான். அவர் நமக்குள்ளே என்ன செய்வார்? எப்பவும் மகிமையா என்ன செய்வார்? நமக்குள்ளேயே நிலை கொண்டிருப்பார். நம்மளை விட்டு விலக மாட்டார். அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? பழைய ஏற்பாட்டில் பிந்தின மகிமை, பிந்தின ஆவியானவர் அப்பப்போ வருவார், அப்பப்போ என்ன செய்வார்? போவார். ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகாமல் நான் கூடவே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள அவர் நிலை கொண்டு இருக்கிற மகிமை தான் பிந்தின மகிமை. ஆமென். 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது சொல்லுகிறார். பிந்தின ஆலயத்தின் மகிமைக்கு ஜனங்கள் தேடி வருவார்கள். நிறைய வசனங்கள் வாசிக்க நேரம் இல்ல. உதிக்கிறவன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் ஓடி வருவார்கள். பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்து ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேடி வருவாங்க. பிந்தின ஆலயத்தின் மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. பிந்தின ஆலயத்தின் மகிமை வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவர் அந்த வெள்ளியில பொன்னில இருந்து எடுத்து நம்மளை என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அதே போல பிந்தின ஆலயத்தின் மகிமை 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சமாதானத்தை கட்டளையிடுவேன். சமாதானம் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்போ முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும். நம்முடைய இனி வரப்போகிற ஆவிக்குரிய அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில பெருசா இருக்க போகுது.